சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அமைதி உண்டாகட்டும். 2 பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம். கொஞ்சம் சர்வீஸ் டிலேடாக முடியும். அந்த நாட்கள்லாம் 4 மணி நேரம் சர்வீஸ்லாம் நடந்திருக்குது. நாங்களாம் ஆராதனை கலந்துக்கிட்ட நேரத்தில் 4 மணி நேரங்கள் நடந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு 2.5 மணி நேரமாவது உட்கார்ந்தா, அதுவும் முக்கியமாக இப்படிப்பட்ட மிஷன் காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நேரங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதனால் தயவுசெய்து சபையார் கோவித்துக்கொள்ள வேண்டாம். ஒரு சபைன்னா அது செயல்படுகிறதா இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏதோ வந்தோம், பாட்டு பாடினோம், ஏதோ பைபிள் வாசித்தோம், ஏதோ செய்தியை கேட்டோன்ட்டு இல்லாமல் அந்த சபை ஒரு செயல்பாட்டுக்குரிய சபையாக இருந்தால் அது என்ன நம்ம செய்ய போகிறோம், எதுக்கு இதெல்லாம் செய்கிறோன்றதெல்லாம் சொல்லணும். அல்லேலூயா. ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷனிங் சர்ச். It will take some time to announce certain things. Please bear with us and God bless you. பேதுரு எழுதின 2ஆம் நிருபத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கவனிக்கும்படி கேட்கிறேன். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை கொண்டாடும்படி இந்த நாட்களில் நாம் எல்லாரும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென் சொல்றீங்களா? 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிற ஆலோசனை, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட என்ன செய்யுங்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரணும். எப்படி வரணும்? ஆமாம், மாரநாதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவருடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக வரணும்னு எத்தனை பேர் காத்திருக்கிறீங்கன்னு கேட்டா வெளியே ஆமேன்னு சொல்லுவோம். உள்ள கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஆண்டவரே, இப்போ தான் குழந்தை பெற்றிருக்கிறேன், இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், இப்போ தான் குழந்தை பெற்றிருக்கிறேன், இப்போ தான் காசு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன், வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இல்லை இப்போ சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா நான் வருவானான்னு தெரியாத ஆண்டவரே, கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு இல்லை. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு என்ன செய்யுங்கள், காத்திருங்க. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி என்ன வாருங்க, ஜாக்கிரதையாயிருங்கள். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். நிறைய நேரம் இந்த வருகையை குறித்த காரியத்தில் நாம் எதில் முனைப்பு காட்டுறோம்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன ரகசியம் இருக்குது, அவருடைய வருகையை பற்றி என்ன ரகசியம் இருக்குது, இதுலேயே நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய முனைப்பை காட்டுகிறார்கள். அவங்களுக்கு யாராவது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது பற்று பார்த்தீங்களா, இதுதான் அங்கே நடக்குது, இதுதான் இஸ்ரேலில் நடக்குது, இதுதான் அமெரிக்காவில் நடக்குது, அதனால தான் ட்ரம்ப் இதுக்கு வந்தார் அப்படின்னு நிறைய டே டு டே நடக்கிற விஷயங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தோட தொடர்புபடுத்தி காமிச்சா அது ஒரு பெரிய விஷயமாக அதை பற்றி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அதில் ஆர்வம் காட்டுகிறவர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. நல்லா கவனிங்க, தேவனுடைய வருகையை குறித்த அடையாளங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம் அவைகளை ஆராய்ச்சி செய்வதற்காக அல்ல, அவைகளுக்காக ஆயத்தப்படும்படியாக. ஆமென் சொல்கிறீங்களா? ஸோ அடிப்படையாக நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்,
இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை என்ன செய்கிறது? அறிவிக்கிறது. அதனால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புனா என்ன, 1000 வருஷ அரசாட்சினா என்ன, அது எப்போ நடக்கும், அந்திகிறிஸ்துனா எப்படி, அவன் வருவானா, அவன் ஆள்தானா, இது மாதிரி நிறைய கொள்கை போராட்டங்கள் சூழ்ந்து எல்லாரும் அதுலேயே இருக்கிற போது அதல்ல தேவனுடைய நோக்கம். அவருடைய வருகைக்காக ஆவலோட காத்திருந்து, ராமேன் சொல்கிறீங்களா, எதிர்பார்த்திருந்து அந்த வருகைக்கு அவருடைய சந்நிதியில காணப்படும்படி ஜாக்கிரதையாய் நம்மை ஆயத்தப்படுத்துவதுதான் நம்ம வேலை. அல்லேலூயா. அதனால் வருஷத்தின் கடைசி நாட்களிலே பொதுவாக அவருடைய வருகை குறித்து நாம் தியானிப்பது வழக்கம். இந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாகிறதற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிற சில முக்கியமான தகவல்கள், சில முக்கியமான ஆலோசனைகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கவனிப்போம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 5லிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். கவனிங்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஜாக்கிரதைன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எப்படி இருக்கணுமா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிரதர்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிஸ்டர்ஸ். இந்த விசுவாசத்தோட, விசுவாச மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டோம்ல, இந்த ஃபெய்த்துக்குள்ளே வந்துட்டோம்ல, இந்த விசுவாசத்தோட இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. வெறும் அதிலே நிறுத்திடுவாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவரை தெய்வமாக ஆராதிக்கிறேன், அது போதும் அப்படின்ட்டு. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டா அதுதான் தேவனுக்கு செய்கிற பெரிய தொண்டை போல உணர்கிறாங்க. அதனால் கடமை கிறிஸ்தவர்களாகவே நிறைய பேர் வாழ்ந்துடுறாங்க. இன்னும் சிலர் இந்த கோவிட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கும் கூட மனசு இல்லாமல் ஆன்லைன்லேயே ஆராதனையை முடிச்சுக்கிறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருவது என்பது ஒரு விசுவாசத்தின் வந்த இந்த கிறிஸ்தவ விசுவாச மார்க்கத்துக்கு வந்துட்டீங்கல்ல, இந்த விசுவாச மார்க்கத்துக்கு வந்ததனுடைய ஒரு 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 பேசிக் விஷயம் தானே தவிர, இந்த விசுவாசத்துக்கு வந்துட்டா மட்டும் போதாது. இந்த விசுவாசத்தோட என்ன இருக்கணும்? தைரியத்தையும், ஆங்கில வேதாமத்தில் நிறைய வார்த்தைகள் போட்டிருக்கு, தமிழில் போட்டிருக்கிற நல்ல வார்த்தைக்காக தோத்துறோம். தைரியம், அதாவது தைரியமாக உலகத்துக்கு, பிசாசனுடைய காரியங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு, விபச்சாரத்திற்கு, உலகத்தின் அருவருப்புகளுக்கு நோ சொல்லுகிறதற்கு தைரியம் இருக்கணும். ராமேன் சொல்கிறீங்களா? ஃபெய்த்தில் வந்தால் மட்டும் பத்தாது. certain things you should say no with boldness. சில விஷயங்களுக்கு இல்லைன்ற தைரியமான வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்தது தைரியத்தோட என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி செயல்படணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், இந்த ஞானத்தையும் நாம் பிரயோகிக்க வேண்டும். இந்த ஞானத்தோட என்ன இருக்கணுமா? சத்தமாக சொல்லுங்கள். இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். இன்னும் இச்சைன்னா ஒன்று நம்ம நினைப்போம், ரொம்ப மோசமான காரியங்களை, அருவருப்பான காரியங்களை, ஆபாசமான காரியங்களை மட்டும் நாம் நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் ஆங்கில வேதம் இன்னும் தெளிவாக செல்ஃப் கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோல்? செல்ஃப் கண்ட்ரோல். அப்படியே வருதில்ல, அது அந்த அப்படியே வர்ற கோவத்தை, அப்படியே வர்ற தேவையில்லாதது மேலே வர்ற ஆசையை, சில தேவையில்லாத நினைவுகளை, எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகிற பலன் நமக்குள்ளே வரணும். ராமேன் சொல்கிறீங்களா? மனசை நினச்ச போல் அப்படியே அலையப்பாய் விடுறது, செல்ஃபோனில் நினச்ச காரியங்கள் அப்படியே பார்க்கறது, அப்புறம் பார்த்துட்டு அதை பற்றி எந்த உணர்வுமே இல்லாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது கவனமாக இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். இச்சை அடக்கத்தோடு என்ன இருக்கணும்? பொறுமையோட என்ன இருக்கணும்? தேவ பக்தி. தேவனுடைய பக்திக்கேற்ற காரியங்களில்
கொஞ்சம் மனதை என்ன செய்யணும், செலுத்தணும். ராமேன்னு சொல்கிறீங்களா? 21 நாள் ஜெபம் வச்சா அதுக்கு வர்ற ஆட்களே தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சிகளை எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வந்துட்டா பெரிய தேவனுக்காக தியாகம் செய்ததை போல், சேவை செய்ததை போல் நினைக்கக்கூடாது. இந்த ஜெப நாட்களில் உங்கள் தேவ பக்தி என்ன செய்யணும், விருத்தி அடைய முயற்சி பண்ணணும். ஜெபங்களில் கலந்து கொள்ளணும். தேவ பக்திக்கு ஏதுவாக ஜெபம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறீங்களா? தனி ஜெபம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் இல்லாமல் ஓடிட்டு இருக்குதா? சபை ஜெபங்களில் பங்கெடுக்காமல் ஓடிட்டு இருக்கிறீங்களா? தேவ பக்தி வளரணும். ராமேன் சொல்லுங்களேன். தேவ பக்தியும் வேணும். அந்த தேவ பக்தியோடு கூட எதுவும் இருக்கணுமா? சகோதர ஸ்நேகம். நிறைய பேருக்கு இந்த தேவ பக்தியில் நிறைய நேரம் தேறிடுவாங்க. எல்லா ஜெபத்துக்கும் வருவாங்க, ஆராதனைகளுக்கு வந்துடுவாங்க, எல்லாம் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க, ஆவியில் நிரம்புவாங்க, எல்லாம் பைபிள் கூட வாசிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொட்டீனாக ஒரு ரிலிஜியனாக மாறிடும். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. இதெல்லாம் நான் செஞ்சால் நான் பரலோகத்துக்கு போவேன், இதெல்லாம் நான் செஞ்சால் கடவுளுடைய கிருபையை பெறுவேன், இதெல்லாம் நான் செஞ்சால் ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்ட்டு மற்ற மார்க்கங்களில் செய்கிறது போல நாம் செய்து தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதங்களையோ ரட்சிப்பையோ நாம் பெற முடியாது. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது தேவனோடு கூட இருக்கிற உறவு, மற்றவர்களோடு கூட இருக்கிற உறவு. கை உயர்த்தி ஆமென் சொல்கிறீங்களா? முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன செய்யணும், அன்பு கூறணும். ரெண்டும் இருந்தால் தான். தேவபக்தி மாத்திரமல்ல, தேவபக்தியோடு கூட என்னவோ இருக்கணும், சகோதர ஸ்நேகமும் இருக்கணும். ஆமென் சொல்கிறீங்களா? சகோதர ஸ்நேகத்தோடு கூட அன்பையும் என்ன செய்யுங்க, கூட்டி வழங்குங்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய நேரம் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறது, பயங்கர பைபிள் வாசிக்கிறது, ஆனால் சகோதர ஸ்நேகமும் அன்பும் இல்லாமல் இருப்பது அது ஆபத்தானது. அது ஆபத்தானது. அதில் சகோதர ஸ்நேகத்தில் வளரணும், அன்பில் வளரணும். சிலரை அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அப்படி தான் இருப்பாங்க. எல்லாரும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே என்ன செய்திட மாட்டாங்க, இருந்துட மாட்டாங்க. எல்லாரும் ஒரு விதமாக தான் இருப்பாங்க. அதை தாண்டி அந்த சகோதர ஸ்நேகத்தோட அன்போடு அவங்கள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகவும், அவங்களுடைய காரியங்களை நம்ம பொறுத்து கொண்டு போகவும் பழகலைன்னா, ஐம் ஸோ சாரி, வெரி மச் சாரி. அதனால் சகோதர ஸ்நேகம் ரொம்ப முக்கியம். சகோதர அன்பு ரொம்ப முக்கியம். ஆமென். சபைக்குள்ள ரொம்ப முக்கியம். 8ஆம் வசனம் சொல்றார், இவைகள், எல்லாரும் வாசிங்களா, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. உண்டாயிருக்கிறது மட்டும் இல்லை, உண்டாயிருக்கணும். அது என்ன செய்யணும்? பெருகணும். இது வளருதா? இதிலெல்லாம் நம்ம வளர்றோமா? 10 வருஷமாக 15 வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிறோமா? இல்லை சில சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய பழைய மனுஷன் எட்டி பார்க்குறானா? பழைய வாழ்க்கை திரும்ப அதுக்குள்ளே வந்துடுதா? எல்லாம் சரியாக போகிற வரைக்கும் நல்லா தான் இருக்கிறோம். சில காரியங்கள் அப்படி வந்துடுச்சுன்னா நமக்கு இந்த பழைய மனுஷன் என்ன செய்தது வந்துடுது. வாய்ப்புகள் வரும்போது இச்சை அடக்கத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? வாய்ப்புகள் வரும்போது தைரியமாக உலகத்துக்கு இல்லைன்னு சொல்கிறோமா? வாய்ப்புகள் வரும்போது சில காரியங்கள் டிலே ஆகும்போது பொறுமையாக காத்திருக்கிறோமா? தேவபக்திக்கான முயற்சிகளை எடுக்கிறோமா? தேவபக்தியோடு கூட சகோதர ஸ்நேகத்தை. சில நேரம் அந்த 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 ஒரு ஆள் நம்மளை ஒரு மாதிரி டீல் பண்ணிட்டா அப்போ தான் நம்ம பழைய மனுஷன் என்ன செய்யுது, வேகமாக வெளியே வருது. ஏதாவது இஷ்டத்துக்கு பேசிடுறோம். ஏதாவது ஒரு வார்த்தையை அப்படி போகிற போக்கில் என்ன செய்கிறோம், அடித்து விட்டுறோம். இதெல்லாம் சிலர்கிட்ட பார்க்கும்போது வெந்தையாக இருக்குது. அந்த பழைய மனுஷன் அப்படியே பொங்கி வருது, பழைய கோபம் பொங்கி வருது, பழைய ஆதங்கங்கள் பொங்கி வருது. நான் பார்க்குறேன், ஆஃபீஸில் உட்காந்துருக்கிற ஒரு அம்மா வந்தாங்க, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிற நேரத்துக்குள்ளே சில காரியங்களை பார்த்துட்டு மனசாட்சியே இல்லை இந்த சபையில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க. என் காதில் கேட்க தான் செய்யுது. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். தோத்துறோம். ஆட்கள் இந்த பழைய ஆளாக மாறிடக்கூடாது. இந்த பழைய வாழ்க்கை என்ன செய்திடக்கூடாது, வந்துடக்கூடாது.
அது மனசாட்சி இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட வந்து யாருக்கு மனசாட்சி இல்லை, எதுக்கு மனசாட்சி இல்லை, இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், உட்காந்து சொல்லணும். அப்போது அது சரியானவர். போகிற போக்கில் அடித்து விட்டு போனால் என்ன வருது, இந்த பழைய வாழ்க்கை, இந்த பழைய சுபாவம். இதெல்லாம் பவுல் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு 9ஆம் வசனம், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன யாராக இருக்கிறான். இது திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம், நீ முன் செய்த பாவங்கள் அற உன்னை கழுவினதை நீ என்ன செய்த, மறந்துட்ட. கண் சொருகி போன யாராக இருக்கிற, குருடனாக இருக்கிற. அப்போது கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம கவனிங்க, ரொம்ப முக்கியமாக பின்மாற்றத்தின் ஆவியோடு கூட தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கீப் ஃபைட்டிங் வித் த பேக்ஸ்லைடிங் ஸ்பிரிட். ஏன்னா மனுஷகுமாரன் வரும்பொழுது மனுஷருக்குள்ள என்ன இருக்காது, விசுவாசத்தை பார்க்க முடியாது. மனுஷருக்குள்ள தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறத பார்க்க முடியாது. அதான் அந்த பின்மாற்றத்தை ஆவியோட கூட, ஏன்னா முன் செய்த பாவங்களற தான் கழுவப்பட்டவன் என்பதை மறந்து, ஐயோ இந்த பாவத்திலேருந்து தானே, இதிலேருந்து தானே நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்குனார், இதிலேருந்து தானே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், இதுக்காகத்தானே தன் ஜீவனை கொடுத்தாரு, இதிலேருந்து வெளியே வந்து தானே நாம் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறோம், திரும்ப திரும்ப அதிலேயே விழுந்துகிட்டு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்ற உணர்வு இருக்கணும். ராமேன் சொல்கிறீங்களா? இந்த பேக் ஸ்லைடிங், இந்த பின்மாற்றத்தின் ஆவியோட கூட போராடணும், தொடர்ந்து போராட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துடும். கசப்பில் நிறைய ஆட்களை பார்த்தா அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, அந்த தேவ பிரசன்னம் அதுலேயே காணாமல் போயிடுது, அந்த முகமே இறுக்கமாயிருது. அதை வந்து அப்போவே டீல் பண்ணாமல் அவங்க முகத்தில் அதை அப்படியே வளர்க்குறாங்க, அதை அப்படியே புரணி பேசுகிறதா மாறுது. அதை அப்படியே வந்து போய் அவங்க முகத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து இந்த சத்துருவனுடைய கலை உள்ளே வந்து, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்போவே டீல் பண்ணலை, அப்போவே டீல் பண்ணுறதில்ல. சகோதர ஸ்நேகத்துக்கு விரோதமாக வர்றத அந்த நாட்களில் நம்ம டீல் பண்ண மாதிரியே என்ன செய்கிறோம். அப்போது இன்னும் பழைய மனுஷனுக்குள்ள சரியாக முற்றிலுமாக சாகலை. அதை வந்து ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காகவே பேசுகிறார் 2ஆம் அதிகாரத்தில். கவனிங்க, 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் யாராக இருக்கிறான். நீங்கள் எதுக்காவது அடிமைப்பட்டிருக்கிறீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது அடிமைப்பட்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை வந்து உங்களால் விடவே முடியலன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்னவா இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த பழக்கத்தை என்னால் விடவே முடியலன்னா நீங்கள் அதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த செல்ஃபோனை, இந்த டிவியை என்னால் விட முடியலன்னா நீங்கள் அதனால் என்ன பண்ணிருக்கிறீங்க, ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்க. அது 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 இல்லைன்னா உங்களால் வாழ முடியலன்னு ஆகுதா, அது இல்லான்னு உங்களால் இருக்க முடியலன்னு ஆகுதா. ராமேன் சொல்கிறீங்களா? போகும்போது உங்கள் செல்ஃபோனெல்லாம் இன்றைக்கி ராத்திரி 10 மணி வரை என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு கேட்டா எத்தனை பேர் கொடுத்துட்டு போவீங்க? வேறு செல்ஃபோனில் பார்த்துப்போம் பாஸ்டர். இல்லை அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது பாருங்க. எதை வேணா இப்போ கையில் இல்லாமல் இருக்குது, ஆனால் ஃபோனை மேலே செய்ய முடியல, இருக்க முடியல. அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? 20ஆம் வசனம், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்தை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய முன்னிலைமையை பார்க்கலாம் என்னவா இருக்கும். இப்போ அவருடைய வருகைக்காக ஆயத்தமானா ஒன்று, கண்டினியூஸாக பின்மாற்றத்துக்கான விஷயங்களில் கவனம் செலுத்தணும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நல்ல ஒரு ஆமீன் சொல்கிறீங்களா? இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பரலோகம் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வந்து டைட்டில், உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் யாராக இருக்கிறோம், தப்பினவர்கள். மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு, ஒரு ஆமீன் சொல்கிறீங்களா? என்னது சிக்கிக்கொண்டு? இப்போது ஒரு 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 கயிறு கீழே இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதில் நம்ம போய் அப்படி மாட்டிட்டோம் அப்படின்னா, காலில் மாட்டிருச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். திரும்ப திரும்ப அதை இது பண்ணி அதை பண்ணி அதுக்குள்ளேயே சுற்றி வந்து நல்லா அது என்ன ஆயிடுச்சு, சிக்கிக்கிருச்சுன்னா அதில் என்ன செய்ய முடியாது, டக்குன்னு வெளியே வர முடியாது. இப்போது அது மாதிரி தான், ஏதோ ஒரு அசுத்தத்துக்குள்ளே ஏதோ ஒரு அசுத்தத்தில் தெரியாமல் போயிட்டோம்
இல்லை தெரிஞ்சே கூட போயிட்டோம், அதை பார்த்து அது அசுத்தான உணர்வு வந்த உடனே மனம் திரும்பிடணும். ராமேன்னு சொல்கிறீங்களா? அதுலேயே திரும்ப இருந்துக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அதுலேயே சிக்கிக்கொண்டு அதில் ஜெயிக்கப்பட்டால் அவன் யாராக இருக்கிறான்? அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டில் என்ன செய்யும்? கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இப்போ நீ இந்த மார்க்கத்தை அறிஞ்சிட்ட, இதை நீ அறிஞ்சிட்டு மறுபடியும் நீ பின்மாற்றத்தை போகிறத விட நீ அறியாமல் இருந்திருந்தாலே என்னவா இருந்திருக்குமே? நலமா இருந்திருக்குமே. ரொம்ப சாடுறாரு. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு என்ன செய்தது? நான் அந்த அதிகாரத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தியானம் பண்ணி இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. நானுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஏதாவது இந்த மாதிரி பழைய காரியங்கள் என் லைஃப்பில் வந்திருக்குமானால் என்னை நீங்கள் தயவுசெய்து என்னை மன்னிங்க, என்னை இதெல்லாம் விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி கொஞ்சம் பயத்தோடு ராத்திரி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா கவனிங்க, பழைய காரியங்களுக்கு தொடர்ந்து போராட வேண்டும். ராமேன்னு சொல்கிறீங்களா? பின்மாற்றத்தின் ஆவிக்கு தொடர்ந்து என்ன செய்யணும்? போராடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே வந்துடும். கொஞ்சம் போல தான் வரும். அது உடனே டீல் பண்ணி உடனே மனம் திரும்பி ஆண்டவருடைய கிருபையை கேட்டு திரும்ப வரலன்னா அவைகளில் சிக்கொண்டு என்ன செய்யப்படுவோம்? நம்ம ஜெயிக்கப்படுவோம். நாம் தோற்றுப்போவோம். அதற்கு முன்னாடி அது தோற்று போயிட்டா நம்முடைய பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கல என்னவா இருக்கும்? கேடுள்ளதாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பழைய காரியங்கள் உள்ளே வரும்போதே உடனே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த காரியம் பழைய காரியம் இது உள்ளே வந்துருச்சு, என்னை நேசிங்க, மன்னிங்க. இது ஒரு வார்த்தை அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு ஆளை திட்டக்கூட வேணாம். சில நேரம் அவங்களுக்கு கேட்காமையே நீங்கள் மனசுக்குள்ளேயே திட்டின அந்த வார்த்தை கூட உங்கள் ஆவிக்குள்ளே அது நல்ல ரீங்காரமாயிட்டே இருக்கும். நீங்கள் அதை சரியாக டீல் பண்ணி அதாவது நான் முந்தா நேற்று பைக்கில் வரும்போது ஒருத்தன் ரொம்ப இது பண்ணிட்டான், வண்டியில் ரொம்ப தொந்தரவு பண்ணான். அப்போ திடீர்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் திட்டக்கூட இல்லை, மனசில் நினச்சேன். அப்போ எனக்குள்ள ஆவியானவரே, நான் இந்த பழைய வார்த்தைலாம் எனக்குள்ளே வரக்கூடாது, இதெல்லாம் அப்படின்னு உடனே மன்னிப்பு கேட்டு உடனே மனம் திரும்பலன்னா அது ஒரு லூப் ஹோல் போதும் பிசாசு உங்களை ஜெயிக்கிறதற்கு. ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, நினைவாக இருந்தாலும் சரி, பின்மாற்றத்துக்குள்ள பழைய மனுஷனுக்குள்ள காரியங்கள் எது வந்தாலும் சரி, அதை உடனே டீல் பண்ணலன்னா நம்முடைய பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாய் இருக்கும். அப்படி உள்ளே வந்துட்டு பின்மாற்றத்துக்கு போனால் பாருங்கள், அவன்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறான், அவன் லைஃப்லாம் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. அவனுடைய லைஃப் அதனால் கவனமாக இருந்து டீல் பண்ணணும். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்களா? அது பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி டீல் பண்ணணும். டீல் பண்ணி மனம் திரும்புதலுக்குள்ளே வரணும். ஸோ ஃபைட் வித் தி பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட் ஆல் த டைம். பின்மாற்றத்தின் ஆவியோடு கூட தொடர்ந்து போராடி ஜெயிக்கிறவர்களாய் மாறுங்கள் என்கிற ஆலோசனை தரார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க கவனிங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. 2வது கவனிங்க அருமையான சபையாரிலே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிற நாட்களில் நாம் தொடர்ந்து ஃபைட் பண்ண வேண்டிய இன்னொரு காரியம் கள்ள போதகர்கள், கள்ள போதனைகள். எல்லாரும் சொல்லுங்கள், கள்ள போதகர்கள், கள்ள போதனைகள். இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக இது பெருகி வருகிறத பார்க்குறோம். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் என்ன செய்வார்கள்? நுழைய பண்ணுவார்கள். நீ பாருங்க, என்னை பாருங்க, அது எதுக்கு ஏதுவானது? கேட்டுக்கு ஏதுவானது. ஆண்டவர் சொன்னார், குறுகிய வாசல் எதுக்கு ஏதுவானது? ஜீவனுக்கு ஏதுவானது. விசாலமான வாசல் எதுக்கு ஏதுவானது? கேட்டுக்கு ஏதுவானது.
கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? விசாலமும். ஆமாம். அதனால் இப்போ சபை, இப்போ இந்த ஜனங்களை கூட்டுறதுக்காக, ஜனங்களை சேர்க்கறதுக்காக எல்லா கட்டுப்பாடுகளையும் தளர்த்தி, எல்லா சத்திய வழிகளையும் ரொம்ப அப்படியே தளர்த்திட்டு, நீ எப்படி வேணா இருந்தாலும் சரி, நீ தேவன் அவருடைய குமாரனுடைய நீதியில் தான் உன்னை பார்க்குறாரு. அதனால் அவருடைய குமாரனுடைய நீதி உனக்கு முன்னாடி இருக்குது. அதனால் நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு நீ பொறுப்பாளி ஆக மாட்டே. நீ என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு நீ பொறுப்பாளி ஆக மாட்ட. ஆண்டவர் உனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மறிச்சிட்டாரு. அதனால் நேற்று செய்த பாவத்துக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு செய்த பாவத்துக்காகவும் ஆண்டவர் மறிச்சிட்டாரு. அதனால் பாவத்தை நீ என்ன செய்யாத, ஒரு பெரிய விஷயமாவே எடுக்காதன்ற போதனைகள்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, அவங்க தனியாக ஒரு புக்கெலாம் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. அவர்கள் கேட்டுக்கேதுவான என்னத்தை கொடுப்பாங்க? வேத புரட்டுகள். இது வேதத்திலேருந்தே தான் கொடுப்பாங்க. ஆனால் வேதத்தை என்ன பண்ணி கொடுப்பாங்க? புரட்டி கொடுப்பாங்க. ஐயோ, அவங்க பைபிளில் இருந்தால் பேசுகிறார் பாஸ்டர், அவர் பைபிளில் இருந்தால் ப்ரீச் பண்ணுறார் பாஸ்டர், அவர் அதுக்கு வித்தியாசமான விளக்கம் கொடுக்குறார் பாஸ்டர். ரொம்ப கவனமாக இருங்க. யூடியூப்பில் போய் வேறு பிரசங்கங்களை கேட்குறவங்க கொஞ்சம் மனம் திரும்புங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஒரு ஆள் அப்படித்தான் நல்லா வந்துட்டு இருந்தாலும் இந்த யூடியூப்பில் ரொம்ப பேச்சு கேட்டு கடைசியில் சபை இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டு, இது மாதிரி நிறைய வேத புரட்டுகள் இந்த நாட்களில் அதிகமாகிட்டே வருது. ஒரு ஊழியக்காரன் விழுந்து போயிட்டான், மனைவியை விவாகரத்து பண்ணி நிற்கிறான். எல்லாம் சரி ஆனது ஆச்சு. விழுந்து போகிறது இயற்கையான விஷயம். இதில் ஒன்றும் யாரும் தப்பிச்சு சூப்பரான பரிசுத்தவான்கள் யாரும் கிடையாது. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் விழுந்து போன ஊழியக்காரன், இவ்வளோ சத்தியம் தெரிந்தவன், சத்தியத்தை பிரசங்கிக்கிறவன், மனம் திரும்புதலுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கணும்ல, உணர்வடைஞ்சிருக்கணும்ல, மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட திரும்பி இருக்கணும்ல. மனம் திரும்பினதாகவோ திருந்தினதாகவோ யாருக்கும் எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் அவன் உட்காந்து சினிமா தியேட்டருக்கு போயிட்டு போஸ்ட் போடுறான். என்ன சொல்ல வரான்? நான் எவன் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் மனம் திரும்பணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப துணிகரமாக சினிமா தியேட்டர் வாசலில் நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ அதை விட வேதனை அவனுக்கு முட்டு கொடுக்கறதுக்கான சில போதகர்கள் எழும்பி அவன் என்ன செய்தாலும் ஹீஸ் மை பிரதர் அப்படின்னு தைரியமாக பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரதர் தான், இல்லைன்னு யார் சொன்னது? அவன் உனக்கும் பிரதர் எனக்கும் பிரதர் தான், அவனும் பிசாசு கிடையாது. ஆனால் அவன் பிரதருக்கு நீ சொல்லணும், நீ மனம் திரும்பு தம்பி, நீ பழைய பாவத்தை விட்டுட்டு என்ன செய், திரும்ப வா, உன் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து ஒழுங்காக இருந்து என்ன செய். அந்த சபையில் பிரசங்கம் பண்ணுற ஆள் மனம் திரும்புதலோட வேல்யூ பேசணும். பெருமையாக நடந்துக்கிட்டால் எப்படி இப்படியெல்லாம் வீழ்ச்சி வரும், பெருமை எவ்வளோ மோசமானது, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை. அதனால் பெருமையை களையிறதுக்கு ஆண்டவர் சில நேரம் உன்னை என்ன செய்கிறாரு, இப்படி இதுக்கெல்லாம் கொண்டு போய் விடுறாரு. தயவுசெய்து நீ ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பு, உன்னை தாழ்த்து, மூத்த ஊழியர்களுக்கு முன்னாடி உன்னை என்ன செய், அமைதியாக நடந்துக்கோ, அவங்க உன்னை பேசினாலும் பொறுமையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி போதிக்கிறத விட்டுட்டு அவன் என்ன செஞ்சாலும் அது தவறு இல்லைன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுற கொள்கை வேத புரட்டு ஊழியர்கள் என்ன செய்தாங்க, அதிகமாயிட்டாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் வசனம் பாருங்க, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். சிலர் பின்பற்றுவார்கள் போட்டிருக்குதா? யாரு? அநேகர். அவன் பிரசங்கங்களுக்கு தான் இன்னைக்கு வியூஸ் அதிகமாக இருக்குது, அவனுக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல சார், நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ வா, திரும்ப வா, நீ பாட்டு எழுது, நீ இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணு. அதனால் சத்தியம் தெரியல, அநேகர் பின்பற்றுகிறார்கள். அவர் மனம் திரும்பி வருவார்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் நீங்கள் மனம் திரும்புங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா சத்தியம் தெரியல. அநேகர் பின்பற்றுவார்கள். ஈஸியாக இருக்குது, என்ன வேணா செஞ்சுக்கோ, நீ எப்படி வேணா இருந்துக்கோ, ஒழுக்கம்னா என்னன்னு தேவையில்லை, கற்புனா என்னன்னு தேவையில்லை, எல்லாத்தையும் நீ இருந்தது போல் இருந்துக்கன்னு சொல்லி அதெல்லாம் பிரசங்கம் பண்ணாமல் கடவுளுடைய கிருபனே பிரசங்கம் பண்ணி, கடவுள் கிருபையுள்ளவர்னு பிரசங்கம் பண்ணி கடவுளுடைய இன்னொரு அத்தியாயத்தை பிரசங்கமே பண்ணாமல் விட்டதுனால அநேகர் பின்பற்றுகிறார்கள். ஆமேன் சொல்கிறீங்களா? கான்ஸ்டண்ட்டாக போராட வேண்டிய ஒன்று கள்ள புரட்டுகள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள். கைவேத்தி ஆமேன்னு சொல்கிறீங்களா? வேகமாக பரவிட்டு வருது, வேகமாக பரவிட்டு வருது. அவன் பேசுகிறதெல்லாம் நயவஞ்சகமான வார்த்தைகள். அதில் அவங்ககிட்ட
பாருங்க, அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படும்? தூஷிக்கப்படும். அதாவது சில விஷயங்கள்லாம் அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேற மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கே சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு மனசாட்சியோடு பார்த்தா அவங்களுக்கு இதெல்லாம் தவறுன்னு அவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் அந்த தவறுன்னு அவங்க நினைக்கிற சில சோஷியல் எத்திக்ஸையும் மீறி சில கிருபை பிரசங்கியாளர்கள் வேதத்தை புரட்டுறவங்கலாம் செயல்படும் போது அவனே வந்து அப்படியே வந்து வேதனைப்படுறான். அவனே வந்து இப்படியா ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற ஆள் இப்படியா நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் நிமித்தமாய் கிறிஸ்துவின் மார்க்கம் என்ன செய்யப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. 3ஆம் வசனம், என்ன ஆசை உடையவர்கள்? பொருளாசை உடையவர்களாய். பேச்செல்லாம் வந்து எப்போ பேசினாலும் எதை பற்றி தான் இருக்குது? பணம் பணம் பணம். ஒரு நல்ல ஊழியக்காரனை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணுன்னா அவன் எப்போவுமே வந்து பொருளை பற்றியே பேசிட்டு இருக்கிறானா, பணத்தை பற்றியே பேசிட்டு இருக்கிறானா, காணிக்கையை பற்றியே பேசிட்டு இருக்கிறானா, நமக்கு பண ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கிறானா, அதுதான் டெஸ்ட். ராமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நீ வந்து நான் ப்ரைவேட் ஜெட்டு வாங்க போகிறேன், நான் வந்து இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன். ஒருத்தன் பேசுகிறான், நீ பெட்ரோல், நீ வந்து பெட்ரோலுக்காக ஜெபம் பண்ணிருக்கிற, நான் சொல்கிறேன் நீ பெட்ரோல் பங்கே வைப்ப அப்படிங்கிறான். என்னென்னலாம் பேசுகிறாங்க. இதை வச்சு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறான். பணத்தை எப்படி கோடீஸ்வரன் ஆகுவது எப்படின்னு கான்ஃபரன்ஸ். ஜனங்க போகுது, பிஸ்னஸ் மேன்கள்லாம் போகிறான். பொருளாசையை தூண்டி அவன் பொருளாசையில் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு என்ன செய்வார்கள்? ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். இந்த நாட்களில் அது ரொம்ப அதிகமாக நடக்குது. தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு என்ன செய்வாங்க? ஆதாயமாக. அங்கே போய் அவனுக்கு தான் காணிக்க. இவன் அவன் சப்போர்ட் பண்ணுறான், அவனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான்னா அவனை சப்போர்ட் பண்ண வேண்டிய இன்னொருத்தன் அவன் சப்போர்ட் பண்ணல. எதுக்குன்னா இவன் அவனை சப்போர்ட் பண்ணுறான். ஏன் இவன் அவனை சப்போர்ட் பண்ணுறான்? இவனுக்கு வந்து அவன் இடத்துல இவன் சர்ச்சை போட போகிறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? சொல்கிறான், ஏன் இடத்துல நீ என்னடா சர்ச்சை போடுறதுன்னு அவன் சண்டை. இதெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தா 100 கோடி சபை கட்டிடத்திற்கு கொடுங்கள் அப்படின்ட்டு. 100 கோடி சபை கட்டுறது பெரிய விஷயம் இல்லை தம்பி. அதுக்கான ஆத்மாக்களும் உன்ட்ட இருக்குதா? இருக்கிற 50-100 பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது உன் சாட்சினால். அப்படி இருக்கும்போது 100 கோடி ரூபாய்க்கு சபை கட்ட காணிக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபத்தம். அவன் பொருளாசையை பேசி நீ நல்லா இருப்ப, நீ பயங்கரமாக ஆசீர்வதிப்பார், உன்னை அப்படியே அங்கே கொண்டு போய்ப்பா, இங்கே கொண்டு போய்ப்பா, இப்படியே சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கடைசியில் அவன்தான் ஆதாயமாக தனக்கு அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறான். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை என்ன செய்யாது? அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு என்ன செய்யாது? வரங்க. பாருங்க, லோத்து குறித்து சொல்றாரு ரொம்ப அழகா. 6ஆம் வசனத்துல இருந்து, சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை என்ன வைத்திருக்கிறார் ஆண்டவர்? ராமேன் சொல்றீங்களா? அழிக்க மாட்டாரு, கிருபை உள்ளவர், தண்டிக்க மாட்டாரு, கிருபை உள்ளவர், நீ என்ன செஞ்சாலும் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. சோதோம் குமாரவன் கர்த்தர் என்ன பண்ணார்? சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. பிற்காலத்தில் அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவைகள் என்ன வைத்தார் ஆண்டவர்? அதை மாடலாக வச்சிருக்கிறார், சாம்பிளாக வச்சிருக்கிறாரு. அப்போ தேவன்கிட்ட இருந்து என்ன வராது? தண்டனை வராது, நியாய தீர்ப்பு வராதுன்னு சொல்லாது. அதை என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? திருஷ்டாந்தமாக வச்சிருக்கிறாரு. அக்கிரமக்காரருக்குள் வாசமாக இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத்தை அவர் என்ன செய்தாராம்? ராமேன் சொல்றீங்களா? தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்த்து அழிக்கிற நாட்கள் வரும். அழிவின் நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. அப்போ யாரை தான் கர்த்தர் ரட்சிப்பாராம்? நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு. ராமேன் சொல்லுங்களேன். அதெல்லாம் அநீதின்னு தெரிஞ்சு உன் இருதயம் வாதிக்கப்படுதா? அசுத்தங்களையும் காம விகாரங்களையும் பார்க்கும்போது உன் இருதயம் வாதிக்கப்படுதா? இல்லை அவங்களோட சேர்ந்து நீயும் அதை அனுபவிக்கிறாயா? அதை பார்த்து நீயும்
உன் கண்களால் அது ரொம்ப இன்பமாக இருக்குதுன்ட்டு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறியா? இருதயம் வாதிக்கப்படுகிறதா? ஐயோ இப்படி பாவங்களில் என் ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்களே, இப்படி அக்கிரமத்துக்குள்ள இந்த ஜனங்கள் போயிட்டு இருக்குதேன்னு வாதிக்கப்பட வேண்டிய ஆள் நீயும் அதில் சேர்ந்து அந்த காரியங்களே பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னா, அந்த காரியங்களே கேட்டுட்டு இருக்கிறன்னா, அதில் வாதிக்கப்பட்ட லோத்தை அவர் என்ன பண்ணாரு? ரட்சித்தார். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நடக்கிற பாவ காரியங்கள் அசுத்தங்களை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணும்? வாதம் இருக்கணும். மனசில் வாதிக்கப்படணும், மனசில் வேதனை அடையணும், பாரம் அடையணும். அது தவறு, அது பாவன்ற உணர்வு வரணும். 9வது வசனம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்காகவும் என்ன செய்கிறாரு? வைக்கவும் என்ன பண்ணியிருக்காரு? அறிந்திருக்கிறார். So constantly fight against the heresies. தொடர்ந்து கள்ள உபதேசங்களுக்காக, உபதேச புரட்டுக்காரர்களுக்காக விரோதமாக நீங்கள் போராடுங்கள்ங்கிற ஆலோசனையை கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் என்னவா இருக்கிறாரு? நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? எல்லாரும் வாசிங்களா? 11ஆம் வசனம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க. வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. பைபிள் டசன்ட் காம்ப்ரமைஸ் வித் த ஸ்டாண்டர்ட்ஸ். வேதம் ஒரு நாளும் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஸ்டாண்டர்டை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ராமேன்னு சொல்லுங்களேன். நாம் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே வரோம். உலகத்துக்காகவே வாழ்ந்து, உலகத்துக்காகவே செயல்பட்டு, உலகத்துக்காகவே மறிக்க நினைப்பாய். ஆனால் பைபிள் ரொம்ப சாடுறார். பேதுரு சொல்கிறாரு, நீ சேர்க்கணும், நீ சம்பாதிக்கணும், நீ இதெல்லாம் ஒரு நாள் வெந்து உருகி என்ன செய்யணும்? அழிந்து போய்விடும். அப்போ இது மேலே அவங்க கண்ணை வைக்காம எது மேலே கண்ணை வைக்கணும்? பரிசுத்த நடக்கை. எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் என்னவா இருக்கணும்? உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப இதுவாக மாறிட்டே வரோம்ல. தேவ பக்தினா நம்ம லைஃப்பில் என்னன்னே தெரியும். பரிசுத்த நடக்கைனா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாண்டர்டை காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே வரோம்ல. பரவாயில்ல ஆண்டவர் மன்னிச்சிடுவார், பரவாயில்ல என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், பரவாயில்ல என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். வைராக்கியமாக நிற்கிறோமா? பரிசுத்த நடக்கைக்கு வைராக்கியமாக இருக்கிறோமா? பரிசுத்த பேச்சில் வைராக்கியமாக இருக்கிறோமா? பரிசுத்த நினைவில் வைராக்கியமாக இருக்கிறோமா? கவனமாக இருங்க. சொல்லிட்டு தான் சொல்கிறார், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். 14ஆம் வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி என்ன வாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மிஸ் பண்ணிடுவ, அந்த வருகையை என்ன செய்திருவ? மிஸ் பண்ணிடுவ. பரிசுத்த நடக்க இல்லைன்னா, தேவ பக்தி இல்லைன்னா, தேவனுடைய காரியங்களுக்கு நேரம் இல்லைன்னா, இடம் இல்லைன்னா, தேவனுடைய காரியத்துக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள்ன்ற விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன் லைஃப்பில் நீ அப்படியே தூங்கி ஜெபம் இல்லாமல் அப்படியே ஓடி வேலை செஞ்சு கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாமல் தேவ காரியங்களுக்கு தள்ளி போகிறாளா இருப்பாயானால் அவருடைய வருகையில் காணப்படாமல் போகிறதற்கும் என்ன உண்டு? வாய்ப்பு. அவர் சந்நிதியில் காணப்படும்படினா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீ கடைபிடிக்கலன்னா என்னவோ செய்ய முடியும்? அந்த வருகையை இழந்து போக முடியும். காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆட்களை ஆண்டவர் வச்சிருக்க மாட்டார், விட்டுட்டு போயிடுவார்.
அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போமாக. எழுந்து நின்று கொஞ்சம் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்கிறதற்கு, பின்மாற்றத்துக்கு விரோதமான செய்கைகள் நடக்கைகளை உங்களை நீங்கள் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பின்மாற்றத்துக்கு விரோதமாக உங்களை எடுத்து செல்லுகிற கள்ளப்புரட்டுகளுக்கு கவனமாக இருங்க. பரிசுத்த நடக்கைக்கும் தேவ பக்திக்கும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசுமா ராஜனே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசுமா ராஜனே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசுமா ராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவா எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவா எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசுமா ராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசுமா ராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், அரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், அரமனோடென்றும். இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசுமா ராஜனே. இக்கால சத்தம் எமேசுமா ராஜனே வந்திடுவார். கைகளை உயர்த்தி எல்லாம் ஒப்பு கொடுப்ப. ஆண்டவரே, தொடர்ந்து என் வாழ்க்கையில் பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை நான் திரும்ப ஆண்டவரே அதுக்கு விரோதமாக போராட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த பழைய சுபாவம் எனக்குள்ளே மேலே ஏறி வரக்கூடாது இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த பழைய ஆண்டவரே ஆமீன் பேச்சுகள், பழைய எண்ணங்கள் ஆண்டவரே, விசுவாசத்தோட தைரியத்தோட ஆண்டவரே பொறுமையோட இச்சை அடக்கத்தோட தேவ பக்தியோடு கூட சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் நாங்கள் கூட்டி வழகவும், இவைகள் எங்களுக்கு உண்டாயிருந்த அவைகளில் நாங்கள் பெருகவும் வேணுமே தவிர திரும்ப அதிலேயே விழுந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமேன். தேவ கிருபையை பற்றி பிடித்து கவனமாய் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே, நாங்கள் அதில் கொஞ்சம் எங்கள் இருதயத்தை கேர்ஃபுல்னஸ்க்குள்ளே கொண்டு வரவது, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து எழுதப்பட்டு அந்த ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கையை தருவீராக. கள்ளப்போதகர்களுக்கும் ஆண்டவரே விசாலமாக்குகிற ஆண்டவரே பிரசங்கிமாளருடைய ஆண்டவரே கேட்டுக்கு போகிற உபதேசத்துக்கும் கவனமாக இருந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த நாட்களில் ஆண்டவரே கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்குறாங்களே, அப்போ நாங்கள் எவ்வளவு எங்கள் ஸ்டாண்டர்டை கீப்பப் பண்ணி காத்திருக்க வேண்டும். அப்பா எங்கள் ஸ்டாண்டர்டுகளை காத்துக்கொள்ள ஆண்டவரே பரிசுத்தத்தையும் தேவ பக்தியையும் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியங்கள் வரும்போது உடனே உணர்வடையணும், உடனே மனம் திரும்பணும். அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்படவர்களாக இருக்கக்கூடாது. உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உடனே ஆவியானவரே என்னை சுத்திகரியோன்னு சொல்லி எங்களை சுத்திகரித்து கொண்டு அதுக்கு அஞ்சி வாழ்கிற, அதுக்கு ஆண்டவரே நடுங்கி வாழ்கிற அனுபவங்களை கர்த்தர் தாரும். பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹalleluya hallelujah 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 அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென் ஆமென். ஒரே நிமிஷம் உட்கார்ந்து தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க. I know it's too late, but yet I just need your cooperation. Just be there.